தன்னோட கடைசி மூச்சை சுவாசிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் அவள் வாழ்கிறதுக்கான ஒரு ஆசையை கொடுக்க போகிற ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு. ஆமாம், 24 வயசான ஸ்வாதின்ற பொண்ணு தான் தன்னோட கடைசி மூச்சை சுவாசிச்சுட்டு இருக்கிறது. அவளுக்கு பிரைன் டியூமர். இன்னும் கொஞ்ச நாளாக சாக போகிறோம் அப்படின்றதுனால தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு சாகிறதுக்கு தயாராக இருக்கா. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அவள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நபர் அவளை பார்க்க வருவாங்கன்னு ஆசைப்பட்டா. ஆனால் எப்போ தான் சீக்கிரமே இறக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சோ, அந்த நபரை பார்த்துடவே கூடாது, அப்புறம் வாழ்கிற ஆசை வந்துடும்னு அந்த சான்சஸை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்போ ஒரு நாள் அவளை விசிட் பண்ண ஒரு ஆள் வந்திருந்தாங்க. அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் வந்த அந்த நபர் அவள் மனசில் இவரை ஏன் எப்போ பார்க்கணும், இப்போ ஏன் எனக்கு வாழணுன்ற ஆசை வரணும்னு துடிக்கிறான். அந்த நபர் யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கூட பிறந்தவன், அப்பா, இல்லை காதலன், இல்லை தோழன்? யாருமே இல்லை. அந்த நபர் இவ ஏற்கனவே ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட் ஆனப்போ காப்பாற்றி விட்ட அந்த மனுஷன்தான். இவளுக்கு அவர் யாருன்னு கூட சரியாக தெரியாது. ஆனால் காப்பாற்றும்போது உயிர் ரொம்ப முக்கியமானதுமா. ஒரு வாட்டி செத்துட்டா அடுத்து என்ன நடக்கும் எது நடக்கும்னு கூட தெரியாது. அதை இவ்வளோ சீப்பாக விட்டுறாதம்மா. உயிர் போகுதுன்னா பிரோஜனமாக எதாவது பண்ணிவிட்டு இந்த உலகத்தை விட்டு போகுமான்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் 2-3 தடவை அவரை பார்த்துருக்கா, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. ஆனால் அந்த நபருக்கு இவர் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆள். ஏன்னா தான் ரொம்ப நாளாக காணோன்னு நினச்சிட்ருக்க தன்னோட அண்ணன் அந்த நபர் தான். இவ தான் தங்கச்சின்ற விஷயம் அவருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசுலேயே காணாமல் போன அந்த நபர் எல்லா ஞாபகங்களையும் இழந்துட்டு சாதாரணமாக ஒரு ஹோமில் வளர்ந்துருக்கார். அந்த ஹோம்லேருந்து அவரை ஒரு நல்ல பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. லேட்டர் ஆன் அவருடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் யாருன்னு தேடுறப்போ தான் இவரோட ஃபேமிலியை பற்றி அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறார். அப்போதுலேருந்து தன்னோட தங்கச்சி பாதுகாப்பாக இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ அவளை கண்காணிச்சிட்டு இருந்திருக்கார். அப்பா அன்றைக்கி ஒரு வாட்டி அவள் கீழே விழுந்தப்போ அவர் தான் காப்பாற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுறாரு. ஆனால் அவர் சாதாரண ஒரு மனுஷன்தான். அவர் சொன்ன வார்த்தைகள் ஏன் எனக்கு வாழணுன்ற ஆசையை கொடுக்குதுன்னு அவர் நிறைய யோசிச்சிருக்கா. அவருக்குள்ளே இருக்க அந்த உறவு என்னவா இருக்கும், அந்த பந்தம் என்னவா இருக்கும்னு தெரியாமல் அவர் சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் யோசிச்சுட்டு வாழ்ந்துட்டுருந்தா. அந்த நபர் தான் வந்திருந்தாங்க. அவர் வந்ததையே தான் வாழ்கிற ஆசையை கூட்டிடுச்சுன்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தால் அவள்கிட்ட வந்து தான் உன் அண்ணன் அப்படின்னும் காணாமல் போய் எத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி அவளை மேலும் சங்கடப்படுத்த வேண்டான்னு அவளை கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு கண்ணார ரசிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கார். இவரை வளர்த்த அந்த அம்மா அப்பாவும் அவரை வளர்க்க ஆரம்பித்து 15 வருஷத்துலேயே இறந்து போயிடுறாங்க. 20 வயசு இருக்கும், மறுபடியும் தனிமைக்கு போயிட்டார். இப்போது அவரோட வயசு 30. ஸ்வாதியோட வயசு 24. அவரை விட 6 வயசு சின்னவர் ஸ்வாதி. 6 வருஷம் வித்தியாசம் இருக்குது. 5 வயசுலேயே காணாமல் போயிட்டார். அதனால் பேச்சு வழக்கில் ஒரு அண்ணன் இருந்ததாகவும் காணாமல் போனதாகவும் தான் அவளுக்கு தெரியும்.
ஆனால் அந்த அண்ணன் தனக்காக தன்னை கண்காணிச்சுக்கிட்டே எத்தனை நாள் இருப்பான்ற அளவுக்கு அவள் யோசித்தது கிடையாது. சில நாட்களில் சுவாதி தன்னோட மூச்சை விடுறா. அப்போது அந்த அண்ணன் அவன் அம்மா அப்பா கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லி தான் இழந்த அத்தனை வாழ்க்கையையும் தான் அம்மா அப்பா கூட வாழ்கிறார். தங்கச்சியோட அந்த இழப்பை ஏற்றுக்கிட்டு. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம என்ன முடிவுனாலும் இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீ நாளைக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், எனக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குதுன்னு நம்ம மொதல் நாள் நைட்டு கூட தூங்காமல் அவ்வளோ வேலைகள் செஞ்சுருப்போம், அவ்வளோ விஷயங்கள் ஏற்பாடு செய்வோம். ஆனால் அந்த நாளைக்குன்றது அது நம்ம கையிலேயே இல்லை. இந்த நாளை முடித்து இரவுக்கு வரோன்னா அது அந்த கடவுளோட பிச்சைன்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கப்போ அடுத்த நாளை முடிவே பண்ணாத இந்த வாழ்க்கையில் மற்றவங்க மேலே கோவம், சங்கடம், வருத்தம் வச்சு இருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஏன் வீணடிக்கணும்? அவங்க பண்ண தவறுக்கு அவங்களோட கில்ட்டே அவங்கள கொன்னுடும். நம்மளும் மேலும் மேலும் அவங்கள பற்றி யோசித்து மிச்சம் இருக்க நம்ம வாழ்நாளை வேஸ்ட் பண்ணிட வேணாமே. நான் சொன்னதை பற்றி யோசித்து பாருங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய கதைகள் மற்றும் ஸ்கின் கேர், மேக்கப் பற்றின சில சுவாரஸ்யமான ரிவ்யூஸை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா. தேங்க்யூ.